நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திறமையான ஆட்சியின் கீழும் நமது உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களின் இரும்புக்கரம் கொண்ட தலைமையினாலும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக நிலைநாட்டப்பட்டுள்ளது. மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முற்றிலும் குறைந்துள்ளன. ஆபரேஷன் திரிசூல், விடியல் போன்ற தொடர் நடவடிக்கைகளால் 50க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். 56 கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டது. மேலும் கஞ்சா சப்ளை செய்த இலங்கையில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 கோடி மதிப்பிலான 300 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பல்வேறு துரிதமான நடவடிக்கைகளை நமது உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களின் தலைமையின் கீழ் உள்ள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் விளைவே பாகூர் காவல் நிலையம் இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையங்களில் 7வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கே உயிர் பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தல் இருந்தது. முதலமைச்சர் வீட்டின் பின்னாலேயே கொலைகளும் நடந்தன. ஆனால் இப்போது நமது முதலமைச்சர் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் சுதந்திரமாக வெளியே சென்று வருகிறார். மக்களும் பாதுகாப்பாக உள்ளனர். இதற்கு காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மட்டுமே. பொய்க் குற்றச்சாட்டுகளை பரப்பி திசை திருப்ப நினைக்கும் இண்டி கூட்டணியின் அரசியல் ஆதாய முயற்சிகளை புதுச்சேரி மக்கள் ஏற்கனவே புறக்கணித்து விட்டனர். அதன் வெளிப்பாடே இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் திறமை வாய்ந்த நிர்வாகமும் வளர்ச்சி பாதையும்.